ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 வந்து வரப்போகுதுங்கிறது ஆல்ரெடி நேற்றே நம்ம ஆனுவல் பிளானர் எல்லாமே செக் பண்ணிட்டோம். குரூப் 4 குரூப் 2 எல்லாமே வரப்போகுது. அதுக்கான தமிழுக்கான பக்காவான ஸ்டடி பிளான் எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 நாளைக்குள்ளே ஈஸியாக நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் தமிழ் கூடவே சேர்த்து மேக்ஸ் படிக்கலாம், ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கலாம். அது ஃபுல்லாக வந்து உங்களோடது, அப் டு உங்களோட ஒப்பீனியன். நம்ம ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு டைம் டேபிள் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், எக்ஸாமுக்காக மட்டுமே நான் படிச்சுட்டு இருக்கேங்கிறவங்களா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்குமே ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்கெடியூல் தாங்க இது. நீங்கள் பிகினராகவே இருந்தாலுமே இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஐயோ என்னடா இதுன்ட்டு விட்டுட்டு ஓடுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இன்னும் அடுத்து என்ன இருக்கும் அந்த மாதிரி வந்து ஆர்வமாக உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஸ்டடி பிளான் மட்டும்தான் இது. அது ஏங்க இப்போ நீங்கள் தமிழ் ஒன்லி மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஆஃப் த எக்ஸாமே நமக்கு என்னதான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாங்க. பிகாஸ் மொத்தமாக வந்து உங்களுக்கு 200 கொஷினில் 100 கொஷினே நமக்கு எதுலேருந்து வந்ததுன்னா தமிழ்லேருந்து வந்துடுது. அப்போ அந்த தமிழில் ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். 100 கொஷினில் 97+ தான். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் லாஸ்ட் எக்ஸாமு, இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா 97+. அது என்னங்க 3 கொஸ்டின் தான் விடணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் கிடையவே கிடையாது. சரிங்களா? 97+ தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ம் குரூப் 2ம். குரூப் 4 வந்து ஜூனில் வரும், குரூப் 2 வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டில் வருது. ஸோ இது ரெண்டுமே நமக்கான டார்கெட் தான். ஓகேங்களா? சரி, இப்போ டியூரேஷன் நம்ம எவ்வளோ மந்த் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலேருந்து மேக்குள்ளே 5 மந்த்து. ஜனவரியில் இருந்தால் இன்றைக்கி டிசம்பர் 21 இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 11 நாள் நம்ம என்னங்க பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கேளுங்க. நம்ம எவ்வளோ நாளில் படித்து முடிக்க போகிறோம்னா 5 மாதம். 5 மாதமாக நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக 5 மாதம் கிடையாதுங்க. மேலே வந்து ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே வந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஒரு 4 மாதம் கூட ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 125 நாள் ஸ்டடி பிளான்னா ஒரு 4 மாதம். சரிங்களா? சரி, அடுத்தது குரூப் 4 வந்து ஜான்வரியில் நோட்டிஃபிகேஷன், ஜூனில் வந்து எக்ஸாமு. குரூப் 2 வந்து மே மந்தில் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாமு. ஓகேவா? சரி, ஆனுவல் பிளானர் பார்க்காதவங்களுக்காக இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சரி அந்த 11 நாள் நம்ம என்னமோ பண்ண போகிறோம்னு சொன்னீங்களே, என்னதுங்க அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ புதுசாக வந்து ஆனுவல் பிளானெல்லாம் வருது, நோட்டிஃபிகேஷன்லாம் வர போகிறோன்னு தெரிஞ்சோன்னே புதுசாக வந்து நிறைய பேர் வருவீங்க. நான் வந்து படிக்க போகிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த 11 நாள். ஆல்ரெடி டிசைட் பண்ணவங்களும் இருப்பீங்க, ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த 11 நாள். சரிங்களா? என்னங்க பண்ண போகிறோம் இந்த 11 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லா புக்கையும் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, எந்தெந்த வகையில் வந்து புக்கை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்க கிட்ட கேட்கலாம், பழைய புக் ஸ்டோரில் வந்து கேட்கலாம், இல்லைனா புக்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா புது புக்கு கடையில், அதுலேயும் வந்து வாங்கலாம். அப்படி இல்லையா எந்த சோர்ஸுமே எனக்கு கிடைக்கலங்க, அதாவது டெக்ஸ்ட் புக்காகவே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நேராக ப்ரௌசிங் போங்க, PDF எடுக்க சொல்லி பிரிண்ட் அவுட்டை போட்டு ஒரு ஸ்பைரலை போடுங்க, இல்லையா சார்ட் பைண்டிங்கை போட்டு வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க. அப்படியும் இல்லையா வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில், எந்த இன்ஸ்டியூட்டாக வேணாலும் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தான் யூட்டிலைஸ் பண்ணி புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். 11 நாள் தான், டக்கு டக்குன்னு புக்கை கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, என்னென்ன புக்குங்க கலெக்ட் பண்ணணும்? இந்த எடிஷன் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறது என்னென்னா, நியூ சமச்சீர்னா என்ன, பழைய சமச்சீர்னா என்ன, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் இருக்கும், எந்த புக்கெல்லாம் வாங்கணும், எந்த வகுப்புக்கான புக்கெல்லாம் வாங்கணும், இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ நியூ சமச்சீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிஷன் வந்து 2019 ஆரம்பித்து இப்போ வரைக்குங்க. சரிங்களா? 2023 வரைக்கும், 2019 ஆரம்பித்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடியதான் நியூ சமச்சீர்னு சொல்லுவோம். அதில் நமக்கு 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா தமிழ் புத்தகமுமே நமக்கு வேணும். சரிங்களா? சரி, அதில் நமக்கு பார்த்திங்கன்னா பருவம், அதாவது டேர்ம் புக்காகவும் கிடைக்கும், ஃபுல் புக்காகவும் கிடைக்கும். CBSE பசங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா 6th தமிழ் புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே புக்கு தான் இருக்கும். இதே நம்மளோட ஸ்டேட் போர்டு பசங்கக்கிட்ட, மெட்ரிகுலேஷன் பசங்கக்கிட்டலாம் வாங்கினீங்கன்னா 6ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்னு சொல்லிட்டு 6th 7th இது 2 வகுப்புமே வந்து பருவத்தில் வந்து கிடைக்கும். சரிங்களா? 8th 9th 10th 11th 12th எல்லாமே ஃபுல் புக்காக தான் நமக்கு கிடைக்கும். இதே CBSE பசங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலுமே ஃபுல் புக்காக தான் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது பழைய சமச்சீர்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய சமச்சீர் வந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் வாங்கினாலே போதுமானது. அதுவும் இப்போ வந்து கிடைக்காதுங்க, கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். பிகாஸ் வந்து 2018 பிரிண்டிங் எல்லாம் நின்று போச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் புது சமச்சீர் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிடச்சிது அப்படின்னா எடிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
சில புக் பார்த்திங்கன்னா 2012 நமக்கு எடிஷன் வந்திருக்கும். சில புக்கு 2013 நிறுத்தினது எல்லாமே 2018 நின்று போயிடுச்சு. சரிங்களா? ஸோ சில புக்கு வந்து 2012 18. அது என்னங்க சில புக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து சமச்சீர் வந்ததானா முதல் இயர். அப்போ பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்துருந்துச்சு. சில கிளாஸ் மட்டும்தான் வந்துருந்துச்சு. 6வது 8வது 10வதுன்னு சொல்லிட்டு சில கிளாஸ் வந்துருந்துச்சு. அதுக்கு அடுத்த வருடத்துலேருந்து மற்ற எல்லா கிளாஸ்க்குமே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன். 2012 18 அப்படி இல்லாட்டி 2013 18. ஸோ இந்த வருஷம் அதாவது 2018 வரைக்கும் வந்தது தான் வந்து பழைய சமச்சீர் புக்குன்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே டேர்ம் வைஸாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஃபுல் புக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. 10th புக்கு மட்டும்தான் ஃபுல் புக்கு. 6th 7th 8th 9th இந்த 4 வகுப்புகளுமே வந்து டேர்ம் தான். முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்னு. சரிங்க, பழைய சமச்சீர் கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, ப்ரௌசிங் போயிட்டு PDF எடுக்க சொல்லுங்கள், பிரிண்ட் அவுட்டை போடுங்க, வாங்கிட்டு வாங்க. அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. இதுதான் லாஸ்ட்டு. நான் படிக்கணும், எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, என்னால் ப்ரைவேட் ஜாப்லாம் போக முடியாது, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாலாம் இருக்கவே முடியாது, வெட்டியாக என்னால் இருக்கவே முடியாது, ஏதாவது ஒன்று போயே தின்னணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி இந்த 2 புக்கையும் நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். இல்லைங்க பரவாயில்ல, நான் PDF வச்சே படிச்சுக்குவேன், எனக்கு கண்ணு வலி அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது, நான் மொபைல்லே படிச்சுக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்லே எல்லா புக்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். PDF ஃபைலாகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணி வச்சு படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் எல்லாம் சொல்லியாச்சு. இதில் 11th 12th புக் வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை படித்து முடிங்க, அதுக்கப்புறம் 11th 12th புக் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதாவது பழைய சமச்சீருக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போது எவ்வளோ இயல்ஸ் இருக்குது, மொத்தம் எத்தனை இயல் இருக்குது அப்படிங்கிறத கணக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எழுதியிருக்கேங்க. இது நியூ சமச்சீர், இது பழைய சமச்சீர். சரிங்களா? 6th மொத்தம் 9 இயல் இருக்குது, பழைய இதுலேயும் 9 இருக்குது. 6th 7th 8th 9th இது மொத்தமாகவே 2லேயுமே வந்து 9 இயல் தான் இருக்கும். 10ஆவதுல பார்த்திங்கன்னா நியூ சமச்சீரில் 9 இயல் இருக்கும், பழைய சமச்சீர் பார்த்திங்கன்னா 10 இயல் இருக்கும். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து புது புக்கில் வந்து 11 12 பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய எடிசனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 8 இயல் தான் இருக்கும். 11ஆவதுல 8, 12ஆவதுல 8ன்னு. ஆனால் 2019 எடிசன் புது புக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிகாஸ் வந்து 10 இயல் வந்து அப்போ இருந்துச்சு. சரிங்களா? நமக்கு நிறையா வந்து இந்த 2 இயல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் ஃபுல்லாக வந்து சிலபஸில் நிறையா நமக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ நமக்கு 10 இயல் இருக்கக்கூடிய புக்கு தான் நமக்கு தேவை. சரிங்களா? சரி, இப்போது இதில் மொத்தம் 6லேருந்து 12 வரைக்கும் புது புக்கில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 65 இயல் இருக்குது, பழைய புக்கில் 46 இயல் இருக்குது. மொத்தமாக சேர்த்தா 111 இயல். நாமம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? 111 இயல் வந்து நமக்கு இருக்குது. பார்த்தோன்னே ஐயோ 111 இயலா, நான் எப்படா படிப்பேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். பொதுத்தமிழ் பொறுத்தளவு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். 5 மாத கணக்கு தானே சொன்னேன். ஜூன் மாதம் எக்ஸாம்னால் நம்ம ஜூன் வரைக்கும்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் மே பாதியிலையாவது நம்ம முடிச்சிடணும். ஓகேவா? அந்த வகையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் 31 நாள், பிப்ரவரியில் 29 நாள், மார்ச்சில் 31 நாள், ஏப்ரலில் 30 நாள், மேல 31 நாள். என்னங்க ஜனவரியில் 31 நாள் அப்படியே எடுத்திருக்கீங்க? பொங்கல் இருக்குது, நியூ இயர் இருக்குது, என்னென்ன இருக்குது. என்னங்க இப்படின்னா கவலையே படாதீங்க. அந்த ஸ்டடி பிளானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேவா இல்லையாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, நம்மக்கிட்ட இருக்கிறது மொத்தம் 152 நாள். நான் சொன்னது 125 நாள் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு 2-3 ரிவிஷனும் உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? படிக்கிறது படித்த மாதிரியும் இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் தான் ரிவிஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, நம்மக்கிட்ட இருக்கிறது 150 நாளுன்னு கூட ரவுண்டாக வச்சுக்கோங்க. அதில் 125 நாளில் நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாமு, அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு தான் குரூப் 2 எக்ஸாமு. அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம தமிழ் முடிக்க போகிறோன்னு. ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது நியூ சமச்சீர் புக்குக்கான தமிழ் தான் நம்ம முடிக்க போகிறோம். ஜனவரி 1லேருந்து மார்ச் 23க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுவோம், 83 நாளில் ரிவிஷன் ரிவிஷன் படிப்போம், ரிவிஷன் பண்ணுவோம் எல்லாமே. அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் 83 நாளில் நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிச்சிடுவோம். கிட்டத்தட்ட 3 மாதம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது மார்ச் 26 தான் நம்ம அடுத்து ஆரம்பிப்போம். 23 இங்கே முடிக்கிறோமா, 2 நாள் பிரேக் விட்டுட்டு மார்ச் 26லேருந்து மே 5க்குள்ளே 41 நாளில் என்ன பண்ணுறோன்னா பழைய சமச்சீர் புக்கை நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் பார்த்திங்கன்னா 124. அந்த 2 நாள் பிரேக்கோடு சேர்த்து 126. இதை தான் நான் 125 நாள் அப்படின்னு வந்து சொன்னேன். சரிங்க, இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க, பிளான் தான் என்ன தாங்க சொல்லவே மாட்டீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானுக்கான ஒரு ஓவர்வியூ இப்போ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்.
ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஜான்வரி 1லேருந்து ஜான்வரி 23க்குள்ளே இதை தான் முடிக்க போகிறோம். 83 நாளில் 6லேருந்து 12 புதிய சமச்சீர் முடிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன்னா வித் ரிவிஷனோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஓவர்வியூ மட்டும் ஒரு தடவை காட்டுறேன். 6th பார்த்திங்கன்னா ஜான்வரி 1லேருந்து ஜான்வரி 10 நாளில் அந்த 9 இயல் சொன்னோன்னா அந்த 9 இயல் ப்ளஸ் ரிவிஷன் 10 நாள். அதே போல் 7th 10 நாளில் முடிக்க போகிறோம். 8th 11 நாள் வித் ரிவிஷன், எல்லாமே வித் ரிவிஷன் தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 9th 20 நாளில் எந்த டேலேருந்து எந்த டேக்குள்ளே முடிக்க போகிறோம், எல்லாமே பக்காவான பிளான். 10th பார்த்திங்கன்னா அதே போல் 20 நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏன் என்ன காரணங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரிவிஷனும் தனியாகவே என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து இப்போ 10th வரையும் முடிச்சிட்டோமா, ஸ்ட்ரைட்டாக 11th போகாமல் 6th 7th 8th 9th எல்லாமே ஒரு ரிவிஷன். அது எத்தனை நாள் என்ன நிற்கின்றது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 11th போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம 12th போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 2 நாள் லாஸ்ட் 2 நாள் இருக்குல்லையே, அவங்களுக்கு எது பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அதில் முடிச்சிடணும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்கு இது எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், மார்ச் 26லேருந்து மே 5க்குள்ளே நம்ம முடிக்கிறோமா இதை 6லேருந்து 10th. அப்போ மார்ச் 26லேருந்து 6 நாளில் 6th முடிக்கிறோம். அடுத்த 6 நாளில் 7th, அடுத்த 6 நாளில் 8th முடிக்கிறோம். அடுத்து 11 நாளில் 9th முடிக்கிறோம். அடுத்து 12 நாளில் 10th முடிக்கிறோம். 41 நாள் என்ன பண்ணுறோம், பழைய புக்கு வித் ரிவிஷனோட எல்லாத்தையும் சேர்த்து முடிக்கிறோம். சரி, இப்போது ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறோம், ஸ்டடி பிளான்குள்ளே வரோம். ஃபஸ்ட்டு ஜனவரி 31 நாளாக முதல் நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கு நியூ சமச்சீர் புக்கு முதல் பருவத்தில் முதல் இயல் படிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப ஸ்லோ லேர்னராகவே இருந்தாலும் அவ்வளோ ஸ்லோ லேர்னருங்க, என்னால் ரொம்ப சீக்கிரமாக படிக்கவே முடியாது நினச்சிங்கனாலும் 2 மணி நேரத்துக்கு மேலே இதில் ஒன்றுமே இருக்காது. கடன்னு முடிச்சிடலாம். சரிங்களா, நீங்கள் ரொம்ப குவிக் லேர்னராக இருந்தீங்கன்னா 1 hour போதும். ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் இல்லையாங்க, ஒரு 3 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. என்னங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நம்ம படிக்க போகிறோமா கேட்டால், அடுத்து உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க இருப்பாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க இருப்பாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்லேயே 2-3 சப்ஜெக்ட் படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம்ங்கிறது தமிழுக்கு போதும். அதுவும் 6th ஒரு நாளைக்கு ஒரு இயலாம் போதுமா அப்படின்னா, நீங்கள் குவிக் லேர்னராக இருந்தீங்கன்னா அடுத்த நாளுக்கான ஸ்கெடியூலும் சேர்த்து படிச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் வேறு ஏதாவது கூட படிச்சுக்கலாம். இப்போ 2 இயலை ஒரே நாளில் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் இந்த 2 இயலையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கூட நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்க ஸ்டடி பிளான் எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ ஜனவரி 1 பார்த்திங்கன்னா 6வது வகுப்பு இயல் 1 படிப்பீங்க. அதே போல் 2ஆம் தேதி 2வது இயல், 3ஆம் தேதி 3வது இயல், அதே போல் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோன்னா ஜனவரி 9ஆம் தேதி என்ன பண்ணியிருப்போம், அந்த வகுப்பில் கடைசி இயல் படிச்சிருப்பீங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இயல் படிச்சிட்டிங்க, ஜனவரி 1 ஒரு இயல் படிச்சிட்டிங்க. ஜனவரி 2 வரும்போது ஸ்ட்ரைட்டாக இதை மட்டும் படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இயல் 1 என்ன படித்தோம், என்னென்ன முக்கியமான பாயிண்ட் இருக்குங்கிறத ரீகால் பண்ணதுக்கப்புறம் இயல் 2க்கு வாங்க. அடுத்தது ஜனவரி 3 வரும்போது முடிஞ்சால் இது 2யும் ரீகால் பண்ணுங்கள். இல்லையா, இதுக்கு முந்தின நாள் என்ன படித்தோமோ அதை மட்டும் ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ ஒரு நாளும் ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண மாதிரி இருக்கும், புதுசாக படித்த மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஜனவரி 10 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓவராலாக 6th நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. எப்படிங்க ஒரே நாளில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ இதை படிச்சிங்களா, இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரிவிஷன் பண்ணுங்கள், இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ இந்த ஓவரால் ரிவிஷன் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அடடா என்னடா இது இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது 10 நாள் முடிஞ்சிருச்சா, அப்போ 11வது நாள் 7th இயல் 1 தருவீங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஜனவரி 19ஆம் தேதி என்ன இருக்கும், 7ஆம் வகுப்பு இயல் 9 முடிச்சிருப்பீங்க. ஸோ அதே போல் தான் இயல் 1 முடிச்சிருப்பீங்க. இயல் 2 ஆரம்பிக்கும் போது இயல் 1 ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இயல் 3 ஆரம்பிக்கும் போது இயல் 2 ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதே போல் ஜனவரி 20ஆம் தேதி 7ஆம் வகுப்பை ஃபுல் ரிவிஷன் நீங்கள் விட்டுருக்கணும். சரிங்களா, அப்போது 20 நாளில் 2 கிளாஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே போல் 21ஆம் தேதி 8th ஃபஸ்ட் இயல், 22ஆம் தேதி 2வது இயல். ஸோ அதே போல் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரிவிஷன் பண்ணிக்கணும், இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரிவிஷன் பண்ணிக்கணும். அதே போல் 9 நாள் இருப்போங்களா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜனவரி 29 8th இயல் 9 முடிச்சிருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னதுங்க, ஜனவரி 30ஆம் தேதி ரிவிஷன். ஸோ இது 8th கொஞ்சம் பெருசாக இருக்கும், உங்களுக்கு நிறைய ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா ஜனவரி 30 ரிவிஷன் எடுத்துக்கோங்க, ஜனவரி 31 ரிவிஷன் எடுத்துக்கோங்க. இல்லைங்க நான் ஒரே நாளில் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி 30 8th ரிவிஷனாக வச்சுக்கோங்க, ஜனவரி 31 7th ரிவிஷனாக வச்சுக்கோங்க, 6th டிவிஷனையும் சேர்த்து பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ இந்த 2 நாளைக்குள்ளே 6th 7th 8th 3 வகுப்பையுமே ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா, ஓகே. இப்போ ஜனவரி மாதத்தில் என்ன பண்ணிட்டோம், 6வது 7வது 8வது 3 புக்கையும் 31 நாளில் என்ன பண்ணியாச்சு, படித்தாச்சு,
பல தடவை ரிவிஷனும் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்தது February 29 நாள். இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா 9th 10th ரொம்ப பக்காவாக படிக்க போகிறீங்க. எப்படிங்க 9thலாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அது ரொம்ப முக்கியங்கிறாங்க, 100 கேள்வியில் 50 கேள்வி 9th 10thலேருந்தே வந்துருங்கிறாங்க அப்படின்னா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ February 1னா இயல் 1ல் பாதி இயல் படிக்கிறீங்க, 2ஆம் தேதி மீதி இயலை படிக்கிறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு அரை இயல், அடுத்த நாள் அரை இயல்னா ஒரு இயல் படிக்கிறதுக்கு 2 நாள் எடுத்துக்கிறீங்க. அப்போ 9 இயல் படிக்கிறதுக்கு எத்தனை நாள் வரும்? 18 நாள் எடுத்துக்க போகிறீங்க. அப்போ February 18 தான் என்ன பண்ணியிருப்பீங்க, 9ஆவதே முடிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா. ஒரு இயலை 2 நாளைக்கு படிக்கிறீங்க. அப்போ அடுத்தது 19ஆம் தேதி 20ஆம் தேதி 2 நாள் வந்து இந்த வகுப்புக்கு நீங்கள் ரிவிஷன் எடுத்துக்க போகிறீங்க. சரிங்களா. February 20ல் 9th தலையை சுற்றி தூக்கி தனியாக எடுத்து வச்சிடுறீங்க. அந்தளவுக்கு முக்கியத்துவம் படுத்தி ஈச் அண்ட் எவ்ரி பேஜுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். நம்ம சேனல்லே ஷார்ட்கட்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம், ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது February 21ஆம் தேதி என்ன ஆரம்பிப்பீங்க, 10th இயல் 1. அதே போல் 22ஆம் தேதி இயல் 1 தான். ஒரு இயல் 2 நாள் படிக்க போகிறீங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோன்னா March 9ஆம் தேதி 10th முடிச்சிடறோம். ஓகேவா. அப்போ March 10, 11 ரெண்டுமே எந்த கிளாஸோட ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்கன்னா 10th தான் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா. அடுத்து March 12 என்ன பண்ண போகிறீங்க, 6th ரிவிஷன். ஸோ ரிவிஷன் விட்டுட்டு தானே அடுத்து நம்ம போகணும், இல்லைன்னா எல்லாமே மறந்து போயிடும். ஸோ 12ஆம் தேதி என்ன பண்ணணும், 6th ரிவிஷன். ஸோ இங்கே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போது ஒரு இயல் 2 நாள் படிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வந்திருக்கணும். அப்போ நான் என்னங்க பண்ணுறது, எப்படிங்க ரிவிஷன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அரை இயல் படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ இது அடுத்து இயல் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயல் 1 ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் இயல் 2க்கு வரணும். சரிங்களா. அப்போ தான் நமக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. தமிழ் பற்றி பயப்படவே வேண்டியதில்லைங்கிற அளவில் நீங்கள் க்ளீன் அண்ட் நீட்டாக படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன சொன்னேன், 12ஆம் தேதி மார்ச் மாதம் 6வது ரிவிஷன், 13வது மார்ச் 7வது ரிவிஷன், March 14 8வது ரிவிஷன், March 15 9வது ரிவிஷன். திரும்ப 16ஆம் தேதி 10th ரிவிஷன்லாம் வேணாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 நாள் தானே 10th ரிவிஷன் போனீங்க. ஸோ திரும்பலாம் வேணாம். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணலான்னா March 16ஆம் தேதி புது 11th புக் எடுத்துருங்க. முதல் 3 இயல். எப்படிங்க 3 இயல்னா 11th 12thலாம் சிலபஸ் வைஸ் தாங்க படிக்க போகிறோம். ஃபுல்லாக அட்டை டு அட்டெல்லாம் நம்ம படிக்க போகிறது கிடையாது. 6th 10th வரைக்கும் மட்டும்தான் அட்டை டு அட்டை படிக்கணுமே தவிர 11th 12th சிலபஸ் வைஸ் இருக்கிறத சிலபஸில் என்ன இருக்கோ அது இங்கே தலைப்பு இருந்துச்சுன்னா படிக்கலாம், இல்லையா விட்டுருங்க, அவ்வளோதான். அப்படி பார்க்குற பட்சத்தில் 3 இயல்ங்கிறதுலாம் ரொம்ப கம்மி தான், டக்குன்னு முடிச்சிடலாம். சரிங்களா. அப்போ March 16 11th 3 இயல், March 17 அடுத்த 3 இயல், March 18 அடுத்து 4 இயல், 7 8 9 10 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, 19ஆம் தேதி ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் மட்டும் விட போகிறீங்க. அப்போ 4 நாள் தான். 3 நாள் படிச்சிங்க, 1 நாள் ரிவிஷன் பண்ணுறீங்க. 11th முடிஞ்சிருச்சு. அதே கான்செப்ட் தான் 12த்துக்கும். 3 நாள் படிக்கிறீங்க, 1 நாள் ரிவிஷன் பண்ணுறீங்க. March 20 முதல் 3 யூனிட்டு, 21 அடுத்த 3 யூனிட்டு, 22 அடுத்து 4 யூனிட், 10 யூனிட்டை முடிச்சிடறோம். March 23ஆம் தேதி என்ன ஆகுது, ஓவரால் 12th ரிவிஷன் விட்டுறீங்க. அப்போ அடுத்து March 24 25 ஃப்ரீயாக இருக்கா, ஏதாவது உடம்பு சரியில்லை, எங்கேயாவது வெளியே போயிருந்தால் நம்ம வந்து ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அந்த 2 நாளில் முடிச்சிருங்க. வேறு ஏதாவது ரிவிஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை அந்த 2 நாளில் முடிச்சிருங்க. இல்லை பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, எடுத்துக்காங்க தமிழுக்கு. சரிங்களா. அப்போ January 1 இருந்து March 23க்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம், நியூ புக் 6th 12th வரைக்கும் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக. 11th 12th தாங்க பார்க்க பயமாக இருக்குது, ஒரு நாளைக்கு 3 4 இயல்னு சொல்லியிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இதுக்காடா பயந்தோம், இவ்வளோ தான் இருக்கா சிலபஸ் வைஸுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. சரி. அடுத்து March 26ஆம் தேதி திரும்ப ஆரம்பிக்க போகிறோம். May 5 வரையும் சொன்னா. ஸோ இதில் 6வது முதல் 2 இயல் படிக்க போகிறோம். என்னங்க ஒரு இயலாக கொடுத்தீங்க, அரை இயலாக கொடுத்தீங்க, இப்போ போய் 2 இயல் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய சமச்சீர் புக்கில் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். பழைய புக்குமே வந்து நீங்கள் அட்டை டு அட்டெல்லாம் படிக்க போகிறது கிடையாது. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் படிக்க போகிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய துணைப்பாடம்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண தான் போகிறோம். சரிங்களா. இங்கே புது புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 பேஜுக்கிட்ட உங்களுக்கு பாடம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மொத்த கண்டென்ட்டே ஒரு 6-7 பேஜ் தான் இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி தான் உங்களுக்கு அவ்வளோ இருக்கும். சரிங்களா. ஸோ 6th 7thலாம் பொறுத்தளவில் டக்குன்னு முடிச்சுட்டு போகலாம். நீங்கள் ஒரு டேர்மே ஒரு நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது 3 இயல் ஒரு நாளைக்கு கூட வச்சுக்கலாம். தாராளமாக ஈஸியாக படிக்க முடியும். சரிங்களா. ஸோ இருந்தாலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுமேன்றதுனால 2 இயலாக தான் நம்ம போகிறோம். மொத்தம் 9 இயல் இருக்குது இல்லையா. அப்போ எத்தனை நாள் வந்துடும், 5 நாள் தான் நமக்கு வரும். அந்த 5வது நாள் ஒரு இயல் தான் நமக்கு இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட்டு 2 2 2 2 8 இயல் வந்துடும். ஒரு இயல் மட்டும் தனியாக தொங்கிட்டு இருக்குமா. ஸோ அப்போவே என்ன பண்ணிடணும், ரிவிஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்த நாளையும் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ மார்ச் மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பழைய 6th புக்கையும் நம்ம முடிச்சிடறோம். அடுத்து April 1 7th 2 யூனிட் வருது. அடுத்து
ஏப்ரல் 5 என்ன ஆயிடுது, 7th இயல் 9 வந்துடுது, ரிவிஷனும் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ ஏப்ரல் 6 என்னங்க ஆகும், 7th ஓவராலாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடறோம். அடுத்தது ஏப்ரல் 7 திரும்ப 8th வந்து ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 11 9வது இயல் வந்து படிச்சுட்ருப்பீங்க. முடிச்சுட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏப்ரல் 12 மொத்தமாக 8th வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஏப்ரல் 13 வந்து உங்களுக்கு 9th ஃபஸ்ட் இயல். இது வந்து அரை இயலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சிலபஸ் வைஸ் தானே படிக்க போகிறோம். 2 இயலான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஒரு இயலாக படிங்க, ரொம்பவே போதுமானது. பிகாஸ் நமக்கு நியூ சமச்சீர் புக்கில் 9th 10th எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஓல்டு சமச்சீர் புக்லேயும் நமக்கு 9th 10th ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிங்க, ரொம்பவே போதுமானது. அப்போ ஏப்ரல் 13 ஏப்ரல் 21 வரைக்கும் 9th இயல் 9 வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்க. சரிங்களா? அடுத்த 2 நாள் தாராளமாக எடுத்துக்கோங்க. 2 நாள் ரிவிஷன் பண்ணுறீங்க. ஏப்ரல் 22 ஏப்ரல் 23 2 நாளில் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணிடுறீங்க 9th புக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏப்ரல் 24 10th இயல் 1 ஆரம்பிப்போம். அதே போல் டெய்லி ஒரு இயல்ங்கிற பேசிஸில் மே 3 இயல் 10. சரிங்களா? பழைய 10th புக் வந்து 10 யூனிட் இருக்குங்க. 9வது வரைக்கும் மட்டும்தான் 9 இயல் இருக்கும். 10வதுல வந்து 10 யூனிட் இருக்கும். அப்போ மே 3 முடிச்சிருவோம். மே 4 மே 5 ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், எங்கே நமக்கு எல்லாம் கவர் ஆகுதோ அத்தனையும் நம்ம வந்து சொல்லிட்டோம். இதுதான் லாஸ்ட் எக்ஸாம்னு நினச்சி படிங்க. பிகாஸ் அடுத்த இயர் வரும்போது ஸ்கூல் புக் வந்து மாறப்போகுது. சரிங்களா? அப்போ நீங்கள் ஓல்டு சமச்சீர் படிக்கணும், நியூ சமச்சீர் படிக்கணும், நியூ சமச்சீர்னு சொல்லிட்டு இன்னும் 6வதுலேருந்து 12வது வரையும் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், அதுக்கு இன்னும் ஒரு 60 நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா அடுத்த எக்ஸாமில் ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி அவ்வளோ மோசமாக வந்து போயிடும். ஸோ இதுதான் லாஸ்ட் எக்ஸாம், லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா ஒன்று குரூப் 4ம் வருது, குரூப் 2வும் வருது. குரூப் 2 வரதுக்கெலாம் 2 மாதம் 2.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், தமிழ் முடிச்சிருப்போம். த்ரூஅவுட்டாக 10-15 ரிவிஷன் கூட நீங்கள் போயிடலாம் இந்த 2.5 மாதத்தில். சரிங்களா? ஸோ இப்போ இதுவே பார்த்திங்கன்னா மே 5 முடிஞ்சிடுது. அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இன்னும் ஒரு 26 நாள் உங்களுக்கு இருக்குது மே மாதத்துலேயே. ஜூன் மாதம் எப்போ எக்ஸாமுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ரிவிஷன் உங்களால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டடி பிளான்லேயே என்னாச்சு, பல ரிவிஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே படிக்க அத்தனை ரிவிஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஒரு இயல் முடிச்சுட்டு அடுத்த இயல் வந்தாலே ரிவிஷன் தான், அதுக்கடுத்து வரும்போது ரிவிஷன் தான், அந்த புக்கை முடிச்சிட்டாலும் அடுத்த ரிவிஷன் தான். அப்போ ரீட் ரிவிஷனில் தான் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் அடுத்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நமக்கு டைம் இருக்குது குரூப் 4க்கே. ஸோ அப்பயும் பல ரிவிஷன் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ சைட் பை சைடாக இந்த ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சைட் பை சைடாக மேக்ஸும் படிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கலாம், ஜெனரல் ஸ்டடீஸும் படிக்கலாம். உங்களால் எப்போல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அப்படி எல்லாமே படிக்கலாம். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக தமிழுங்கிற ஒரு போர்ஷனை வந்து கவர் பண்ண முடியும். ரொம்ப ஐயோ ஹரிபரியாக போகணும்னு அவசியம் இல்லை, ஆமமாய் ஊர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கரெக்டான ஸ்கெடியூலாக தான் இருக்கும் இது. ஸோ இப்போ இந்த ஸ்டடி பிளானை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து புரியும் பாருங்கள். 6th-லேருந்து 12th 83 நாள் பிளான் போட்டோம். ஃபஸ்ட்டு 6th வந்து January 1 January 10, அடுத்து 11 20, 21 31, அடுத்து வந்து அந்த ஒரு நாள் ரிவிஷனுக்கு அடுத்து February 1 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதே தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த PDF வேணும்னா நான் டெலகிராம்லேயும் நான் சென்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கேட்டு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளானில் உங்களுக்கு ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, இல்லைனா டெலகிராமில் வந்து சொல்லுங்கள், இல்லைனா ப்ரைவேட்டாக பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணலாம் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன் சொல்கிறனாலும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 11 நாளைக்குள்ளே பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணிடுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி புக்ஸு கிடைக்கலையா பிரிண்ட் அவுட்டை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் ஐயோ இல்லைங்க காசெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுங்க, நான் பொறுமையாகவே நான் புக்கை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த எக்ஸாமில் இன்னும் ஒரு 6 கிளாஸுக்கான புக்கை நீங்கள் சேர்த்து பொறுமையாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டடி பிளான் ஓகே நல்லாயிருக்கு ஏதாவது ஒரு விஷயம் கமெண்ட்டில் கூட நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஓகே நம்ம நல்ல வகையில் தான் மற்றவங்களை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஃபீலுங்கிறதையும் தாண்டி நான் பண்ணது நல்ல வேலை தானா இல்லை வேஸ்ட் ஆஃப் டைமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நானே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இல்லைங்க என்னங்க இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் தாராளமாக தெரியப்படுத்துங்க.
ஸோ இதே போல் மேக்ஸுக்கு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான வேலையில் நான் இறக்குறேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு 11 நாள் நான் டைம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த 11 நாளைக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் வந்து பக்கா நீட்டாக ஃப்ளெக்சிபிளாக எப்படி முடியுமோ ப்ரீவியஸ் கொஸ்டினும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணும், எவ்வளோ தூரம் ஃப்ளெக்சிபிளாக வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எந்த கருத்து இருந்தாலும் தாராளமாக தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.